ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சாம்பியன்ஸ் வாட்ச். சாம்பியன்ஸ் வாட்ச்ல நம்ம முன்னாடியே டாப் 4 டீம்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். சூப்பர் ஹீட்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ஏதாவது பீடாக் அந்த மாதிரி பாட்டு வச்சிருப்பாரு, சூப்பர் ஹீட்ஸுக்கு போகலாம், கப்போட திரும்பி வரலாம், அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தேன்னா இப்ப பாடாத சூப்பர் ஹீட்ஸுக்கு பாடு. ஒரு மாதிரி அசம்பிளி ஆயிடுச்சு. ஒரே ஒரு சர்ப்ரைஸ், ஆஸ்திரேலியா வெளியே போயிட்டாங்க, ஜிம்பாப்வே உள்ள வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியா T20 வேர்ல்ட் கப்பை சீரியஸா எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறத என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்க போகுது பீடாக். அதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஹிட்ஸ் அலைன்மெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிற? எந்த டீம் இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க? எத்தனையோ பேரு சோசியல் மீடியாலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்களா, ஆப்கானிஸ்தானுக்கு இந்த மேட்ச் எப்படி இருந்தது, நேபாள் எப்படி ஆடினாங்க அப்படிலாம் கேட்டாங்க. அப்படி கேட்டவங்களுக்கு எல்லாம் கேள்வி உனக்கும் கேட்கறேன். பயங்கரமா இருந்துச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட் கப்? ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? நீ எப்படி என்ஜாய் பண்ண பீடாக்? எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் தான். சி தி weaker teams really push the stronger teams. But was there any upset? That is the only question I'm asking you. There was no upset whatsoever. ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா அடிச்சிட்டாங்க, அது ஒரு அப்செட். ஆஸ்திரேலியா தான் வேலைக்கு வாய்ப்பு இல்ல ராஜான்னு முன்னாடியே சொல்லியாச்சு. அது உங்களுக்கு அப்செட்டா இருக்கலாம், எனக்கு அப்செட் கிடையாது. நொண்டி சூப்பர் ஹிட்ஸ் போயிடுவான், அங்க போய் வாங்கிப்பான்னு எதிர்பார்த்தேன், இங்கேயே வாங்கிட்டான். ஒரு ஏசல் வுட், ஸ்டார்க்கு, கம்மின்ஸ் இல்லைன்னா அவனுக்கு என்ன சான்ஸ்? ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆடம்ஸாப்பா, அவரும் சரியா போடலன்னா அவன் க்ளோஸ். அதான் அந்த மேட்ச் ரொம்ப நல்லா வேற பிளான் வேற பண்ணான். இருக்கிற இன்னொரு ஸ்பின்னரு மேட்டு கூனமேன், அவர் உட்காந்து வச்சுட்டு பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றானா, கூப்பர் காலனி எடுத்து வச்சுட்டு. எப்படி நீங்க அப்புறம் ரன் அடிச்ச ரென்ஷா 10 ஓவர்ல 110 ஸ்ரீலங்காவோட. ரென்ஷா இருந்தாருன்னா அழகா 20 ஓவர் ஆடி கொடுத்துருப்பாரு, 200 வந்திருப்பாங்க. 200 இருந்தாலும் இந்த போலிங் வச்சுன்னு நிசான்கா ஆடினதுக்கு ஐ டோன்ட் சி தம் கெட்டிங் த்ரூ. பட் நீ பாகிஸ்தானோட போயிட்டு 3-0 வாங்கிட்டு வர அந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல வாட் கேன் பி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் மீ? நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, இன்னும் 3 வருஷம் தான் அவன் ஆட்டம். அவன் புது டேலண்ட்டை அவன் கொண்டு வரலன்னா டெஸ்ட்ல அவனுக்கு அட்டி சர்க்கிள் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம். இப்ப அவர் எல்லா ஃபார்மேட்லயும் அவன் ஐசிசி டிராஃபின்றத அவன் நினைச்சு பார்க்க முடியாதபடி ஆயிடும். They are not new talents coming. That is not eye catching as far as bowling department is concerned. Problems are plenty for them unless otherwise they rebuild the team with the right talents. ரைட் டேலண்ட்ஸோட ரீபில்ட் பண்ணுவாங்களா ஆஸ்திரேலியா? அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் முடிஞ்சு, இந்தியா அவங்களோட குரூப் ஸ்டேஜஸ் மேட்ச் எல்லாம் ஆடி முடிச்சு, நெதர்லாண்ட்ஸ் அவங்க குரூப் ஸ்டேஜஸ் மேட்ச் எல்லாம் ஆடி முடிச்சு, எல்லாரும் இப்ப ஊருக்கு கிளம்பி போறாங்க ஒரு டீமா. இந்தியா நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்ல இருந்து இந்தியா என்ன எடுத்துக்க முடியும், நெதர்லாண்ட்ஸ் என்ன எடுத்துக்க முடியும்? நீ கொஞ்சம் சொல்லி. நெதர்லாண்ட்ஸ் நல்லா விளையாடி இருக்காங்க, குட் ஷோ இல்லையா ஆஷா? இதுக்கு மேல நெதர்லாண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன ஆஷா கேட்க முடியும்? They put up a fight. They lost by 17 runs. your kind information, after 14 overs ரெண்டு டீமும் ஒரே ஸ்கோர்ல இருந்தாங்க. both the teams are exactly the same score, but Netherlands has lost a few wickets more than India. இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து சிவம் துபே மாதிரி ஒரு ஆள், அதுதான் இவங்களுக்கு மிஸ்ஸிங். அந்த கைண்ட் ஆஃப் போலிங் வாட் இந்தியா ஆடு, பும்ரா, ஹர்ஷதீப் சிங் இந்த டெத். அப்படிங்கும்போது இதுக்கு மேலலாம் நெதர்லாண்ட்ஸ் நீங்க எதுவுமே கேட்க முடியாது. அகமதாபாத் மாதிரி ஒரு கட்டாந்தரையில இந்தியா பேட்டிங் ஆடுறாங்க. யூ எக்ஸ்பெக்ட் இந்தியா டு ஸ்கோர் 230. The rest winning score in Ahmedabad is 206. They restricted them 13 runs below than that. They put up a fight. They lost it because of lack of experience. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன். இப்ப இப்படி சொல்றவன் அப்படியும் சொல்லுவான். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே நெதர்லாண்ட்ஸ், இட்டாலி, நேபாள் இவங்கெல்லாம் ஒரு குரூப்ல போடியா? இப்ப அவங்க க்ளோஸா வந்தாங்க, பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க, சமத்தியா ஆடினான்றீங்க. ஆனா அந்த அசோசியேட் நேஷன்ல இருந்து ஒரு டீம் சூப்பர் 8க்கு போனா டோர்னமெண்டோட ஃபார்மேட் வந்து போர் ஆயிடுமா? இப்ப ஆஸ்திரேலியா போர் அடிக்கலையா உங்களுக்கு? ஜிம்பாப்வே கிட்டையும் ஸ்ரீலங்கா கிட்டையும் மண்ணை கவிட்டு ஓமன்ட்ட என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படிங்கும் போது the only way you can encourage these teams to put them together in a group. Let them also play super 8s. இப்ப யூஎஸ்ஏல எவ்வளவு பிரமாதமா ஆடினா அவங்களுக்கு they don't have அவங்களுக்கு என்ன இல்ல அந்த நேரத்துல. சில சமயம் பாத்தீங்கன்னா how to close a game அது தெரியல யூஎஸ்ஏக்கு. இந்தியாவோட நிறைய டீம்ஸ் இப்ப இட்டாலியால எப்படி கேம் க்ளோஸ் பண்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு சின்ன மாற்று கருத்து பீடா நான் வைக்கிறேன். என்னன்னா, இவங்க எல்லாம் ஒரு குரூப்ல போட்டு சூப்பர் 8க்கு வரணும்னு சொல்ற பாரு, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன்னா, எந்த டீம் போய் எந்த குரூப்ல உட்காருதோ அந்த குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் ஈஸி ஆயிடும். ஓகே, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் இந்த டீம் இந்த டோர்னமெண்ட் விளையாடுறதா எனக்கு பிரச்சனை. அதாவது யூஎஸ்ஏ ஒரு நல்ல டீம் விளையாடுறாங்க, கிரேட். நெதர்லாண்ட்ஸ் விளையாடுறாங்க, நல்ல டீம் விளையாடுறாங்க, கிரேட். ஓகே, நேபாள் வந்து ஆடுறாங்களா, குவாலிஃபை ஆடுறாங்க, ஓகே கிரேட். இட்டலி ஆக்சுவலி சூப்பர் ஆடினாங்க, கிரேட். பட் ஒரு சில டீம், I don't want to name, they don't belong here at all, Pida. They don't belong here.
அந்த டீம்ஸ் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் கூட இதுல சேர்த்து விட்டது எனக்கு சுத்தமா ஈடுபாடே இல்ல. நீங்க அவங்க எல்லாருக்கும் குவாலிஃபையர்ஸ் வச்சுட்டு 2 டீமை கூட்டுவாங்க இந்த வேர்ல்டு கப்புக்கு. எதுக்கு இத்தனை டீம்? எதுக்கு இத்தனை டீம்? 2 டீமை கூட்டுவாங்க. நீ 4 டீம் கூட்டு வரணுமா, 6 டீம் கூட்டு வரணுமா, 8 டீம் கூட்டு வரணுமா? அவங்களெல்லாம் முதல்ல ரெடி பண்ணு. கத்திக்கு சாண புடி ஃபர்ஸ்ட். சாணையே பிடிக்காம கத்தி அப்படியே அப்படியே இருக்கு, ஃபுல்லா பழுது அடிஞ்சு போய் கிடக்க. அதை கொண்டு வந்து வைக்கிறீங்க. தூள் பிடிச்சு போன கத்தி, சரியா ஓடாத கத்தி, ஷார்ப்பா இல்லாத கத்தி. அது செட் ஆகாது பீடா. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த அசோசியேட் நேஷன்ல இருந்து வர்ற ஒரு டீம் சூப்பர் எயிட்ஸ் எப்ப வீக்கா இருக்கும்னா, டீம் லைக் ஒமான் கம்ஸ் த்ரூ, டீம் லைக் யூஏஇ கம்ஸ் த்ரூ, தே ஆர் நாட் கோயிங் டு கம் த்ரூ. Only the team which is playing good cricket like Scotland, Nepal, for example, Netherlands, USA, one of them will come. USA ran India closer. Italy ran England closer. போன வேர்ல்ட் கப் சூப்பர் எயிட்ஸ்க்கு யூஎஸ்ஏ வந்தானேயா? என்னாச்சியா? அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாதா? சூப்பர் எயிட்ஸ்ல they didn't perform as much, but which team they beat in the group stage? அவங்க குரூப் ஸ்டேஜ்ல தோற்கடிச்ச பாகிஸ்தான் 2009 T20 வேர்ல்ட் கப் சாம்பியன். லெட்ஸ் நாட் ஃபர்கெட் தட். இல்ல பீடா, அவங்க போன தடவை பாகிஸ்தான் அடிக்கல, சூப்பர் எயிட்ஸ்க்கு வரக்கூடாது, அதெல்லாமே நான் பேசல. நடந்து முடிஞ்சு போன கதை. நான் கேட்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லு. இப்ப இந்த டீம் போன தடவை யூஎஸ்ஏ வந்து குவாலிஃபை ஆனா சூப்பர் எயிட்ஸ்ல என்ன ஆச்சு? இன்னைக்கு நீ நெதர்லாண்ட்ஸ் டஃப் ஃபைட் கொடுத்தான்னு லெட்ஸ் ஆல் ஃபேஸ் இட். நீ இந்தியன் டீம் டக் அவுட்ல உட்காந்துருக்க. இந்த மேட்ச் அவங்க போலிங் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. சிவம் டுபேக்கு ஓவர் கொடுக்குறாங்க, அபிஷேக் சர்மாக்கு ஓவர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சூப்பர் எயிட் ஸ்டேஜ் மேட்ச்ல கொடுப்பாங்களா? மாட்டாங்க. ஏன்னா இந்தியா நோஸ் தே கெட் குவாலிஃபைட். ஒரு யூஎஸ்ஏ கூட ஆடும் போது உனக்கே தெரியும், இந்தியா வராங்க இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப்ல, சூப்பர் எயிட்ஸ்க்கு முந்தின ஸ்டேஜுக்கு வராங்க, தே வில் கம் a little under cooked தான் பீடா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து பர்ஃபார்ம் பண்ற இந்த மாதிரி டீம் வந்து திடீர்னு ஒரு ஷாக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். நான் இல்லைன்னு டினை பண்ணல. பட் இந்த மாதிரி டீம் சூப்பர் எயிட்டுக்கு போச்சுன்னா அவங்களுக்கு 3 கேம் இன்டென்சிட்டியோட ஒரு பெரிய டீமோட ஆடுற அளவுக்கு அவங்க ரெடி இல்ல. அவங்க கிட்ட ஸ்கில் இல்லைன்னு நான் சொல்லல, அவங்க கிட்ட ரெடினஸ் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு கூட வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் குவாலிஃபை ஆயிருக்காங்க ஃபைனல்ஸ் ஆஃப் த ரஞ்சி டிராஃபிக்கு. அவங்க கிரைண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இல்ல, 3-4 வருஷமா சூப்பர் கிரிக்கெட் ஆடி இன்னைக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. தே ஆர் ரெடி அண்ட் கேப்பபிள் டு கோ டு தட் ஃபைனல். நீ அதுதான் சொன்னேன், கத்திக்கு சாண புடிச்சாதான் நீ சூப்பர் எயிட்ஸுக்கே போக முடியும். யூ நோ இன்சைட் ஹார்ட் ஆஃப் ஹார்ட் உனக்கு தெரியும் நான் சொல்றது கரெக்ட்னு. ஒத்துக்க மாட்டியா நீ? ஒத்துக்க மாட்டேன்னு நான் சொல்லல. இப்போ நம்ம ஆல்ரெடி அதை நிறைய பேசியாச்சு. செகண்ட் டிவிஷன் லீக் மாதிரி எடுத்துட்டு டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸோட ஏ டீமை அவங்களோட ரெகுலரா வந்து பைலேட்டரல் சீரிஸ் ஆட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு, சார் நாங்கள் T20 வேர்ல்டு கப்புக்கு போனோம்னா எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வரும், ஐசிசிலேருந்து ரெவன்யூ எங்களுக்கு அவ்வளோ பெருசா இல்லை, அதை வச்சு நாங்கள் சாப்பாடு கூட பிளேயர்ஸுக்கு போட முடியாது. இதே நாங்கள் வந்துட்டு இப்போ வேர்ல்டு கப்புக்கு போறோம், அந்த ஜெர்சியில பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பான்சர் இருப்பான், அதை வச்சு நீங்க வர்றது ரொம்ப விஷயம். அங்க போயிட்டு வாட் எவர் happens, that is fine. We at least need to make it to the top 20 teams in the T20 World Cup ன்ற நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த செகண்ட் இயர் உங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணாங்கன்னா you are getting them ready in a 2 years time, like how exactly you mentioned on Jammu and Kashmir. They took the hard grind, they deserve to be in the final year. இல்ல, அதுக்குதான் யூரோ லீக் வரப்போகுது இந்த வருஷம் லேட்டர் ஆன் இந்த இயர். ஐ ரியலி ஹோப் தட் டர்ன்ஸ் அரவுண்ட் கிரிக்கெட் இந்த யூரோப் ஃபார் ரியலி குட் டைடு. பட் இன்னைக்கு பீடாக் இன்னியோட மேட்ச்ல அபிஷேக் சர்மா 3வது டக் ஆன் த ட்ராட், சஞ்சு சாம்சன் வந்து அடிக்காத போது நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். பட் அபிஷேக் சர்மா இப்ப அடிக்கல, கொஞ்சம் உடம்பு சரியில்ல, திரும்பி வந்திருக்காரு. இஸ் இட் a cause of concern at all for you? காஸ் ஆஃப் கன்சர்ன்லாம் இல்ல ஷா. இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், ஒரு 3 வயசு குழந்தை தீக்குச்சி அப்படியே இது பண்ணினே இருக்கும். ஏய் சுற்றுண்டா சுற்றுண்டா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னா கேட்காது. சுருக்குன்னு அந்த விரல்ல அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் தெரியும். அதனால நான் 1000 தடவை சொல்ல இருக்கேன், அதாவது எல்லா பாலையும் சுத்துற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் வாழ்க்கையில உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு. அது எப்ப வருது உங்களுக்கு? இந்த மாதிரி பிச்சர்ஸ் நிக்குது. ஐபிஎல்ல நீங்க இறங்கி வந்தீங்கன்னா த்ரோ டவுன் கான்கிரீட் பிச்ச நல்லா வரும், நச்சக்கு நச்சக்குன்னு இங்கே அங்கேயே அடிக்கலாம். அந்த நியூசிலாண்டோடையும் பாத்தீங்கன்னா த்ரோ டவுன் கான்கிரீட் பிச் உங்களுக்கே தெரியும். நிறைய அகாடமி, உங்க அகாடமியில கான்கிரீட் பிச் வச்சிருக்கும், ஒத்த கையில டிரைவ் ஆடிட்டு இருப்பாங்க அந்த ஃப்ளோக்காக. அந்த மாதிரி பிச்சர்ஸ்ல நீங்க இறங்கி எந்த பக்கம் சுத்தினீங்கனாலும் உங்களுக்கு வரும். இவர் அவுட் பண்ணவங்க எப்படின்னா, பாகிஸ்தானை வந்து இவர் அவுட் பண்ணது சக்லைன் முஷ்தாக். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டது சக்லைன் முஷ்தாக். இன்னைக்கு போட்டது வந்துட்டு இவரு அந்த கிப்சன் ஒருத்தர் பார்த்து ஆஃப் ஸ்பின்னர் வெஸ்ட் இண்டீஸ்ல அவரு. சோ அதனால நீங்க அதனால இது வந்து பெரிய விஷயமா நீங்க வந்து எடுத்துக்க முடியாது. நான் திருப்பி சொல்றேன், அக்ரெசிவ் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட கிரிக்கெட் ஆடு,
உன்னோட ஷார்ட் செலெக்ஷன் ஆன் அ பிச்சர்ஸ் வேர் இட்ஸ் ஸ்லைட்லி ஸ்டாப்பிங் தேன் த அதர் பிச்சர்ஸ், you will be found wanting no matter what talent you have got. இன்னொன்னு நான் சொல்றேன் honestly speaking, அதாவது நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, அபிஷேக் சர்மா has established himself as a future for Indian cricket. ஓகே, இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, இப்ப 3 இது அவர் ஃபெயில் ஆயிட்டாரு, அவர் மட்டும் எப்படி நீங்க ஆட வைக்கிறீங்க, இவருக்கு உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியானு? இல்ல இந்த டிபேட் வந்து நிறைய நேரம் போகும், எனக்கு தெரியும், எனக்கு கேள்விகள் இருக்கு. அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் அடிக்கல, ஷுவர். வருண் சக்கரவர்த்தி சரியான bowling. வருண் சக்கரவர்த்தி was just too good for Netherlands. Bumrah once again was too good. But shot of the day, Scott Edwards under reverse sweep over third man. இதெல்லாம் முன்னாடி நீங்க பும்ரா அபிஷேக் சர்மா சுத்தினே இருக்கான்னு நீ சொன்ன. நான் ஒரு சின்ன படம் போட்டு கதை சொல்லு அப்படின்னு ஒண்ணு பண்ணிருக்கேன். அதை மட்டும் நம்ம ப்ரொடியூசர் எடுத்துன்னு வர போறாரு. அதை பார்த்துட்டு உன்னோட கருத்தையே நீ சொல்லு. I would love to know what you think of it. Abhishek Sharma has got 3 knots on the trot, but that doesn't change how lethal a batsman he is in T20 cricket. If you look at today's dismissal, it will give you a sneak peek into Abhishek's technique a little bit and what went wrong with that particular ball. Abhishek is someone, and it epitomizes modern day T20 batting. You clear your front foot, which in case of a left-hander is the right leg. He's cleared it away so that the bat can come through the line of the ball and hit it really long and big. There are 2 batters who do it in this particular video, in this particular illustration that I'm showing you. One is Abhishek and the other one is Shivam Dube. In the case of Abhishek, the beauty with which Aryan Dutt executed that delivery really stands out. He's pitched that ball where there is a free swing available for Abhishek, but he's gotten caught because it's a new ball. It's pitched and come in and cut the angle. Look at where it's made impact on the stumps. It's come in literally close to his body, which is where Abhishek is going to find it hard to hit it. He's not got the swing space and he's not able to go through with it. And here, if you look at the next one, look at where Shivam Dube is standing. He's standing showing all 3 stumps. Whereas if you're playing the longer format, you're consistently told, get in line with the ball. With T20 cricket, the ball doing little gives your hand that swing space to come through. So he's creating that space once again with his front foot. And the next illustration will show how beautifully Shivam Dube's head is in line with the delivery that's pitched. And this time it's from Colin Ackerman, and he swings through it and it goes for a 6. We would have seen it in the game. Colin Ackerman with an older ball doesn't have the ability to fist the ball back into the feet of Shivam Dube or into the thighs to cut him that swing space. Whereas with the new ball, Aryan Dutt was able to do it. Clinical execution by Aryan Dutt can happen. Abhishek is having a tough time, but there is a beautiful illustration on what went wrong for Abhishek and what came right for Shivam Dube. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் தம்பி, என்னோட அப்சர்வேஷன் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. டாக்டிக்கலா போட்டிருக்காங்களோ, டாக்டிக்கலா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு, போன மேட்சும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள சல்மான் அலியாக ஆங்கிள் பண்ணி ஸ்பேஸ் கொஞ்சம் ஹரியாய் தானே மிடான்ல கேட்ச் போச்சு இல்ல, அது இறங்கி வந்துட்டாரு. இஃப் யூ ரிமெம்பர் தட், he was running down the track for it. பேக் ஃபுட்ல இருந்தா அடிச்சான், ரொம்பலாம் இறங்கலாம். இது வந்து டோட்டலி நீங்க சொன்ன மாதிரி ஒன்னே ஒண்ணு பாருங்க. இன்னொன்னு பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. சிவம் தூபேயோட ஹெட் இஸ் அண்ட் லைன் ஆஃப் த பால்னு. அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் எங்க இருக்கு பாருங்க. இஸ் ஃப்ரண்ட் ஃபுட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மிட் ஆஃப். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஓப்பன் லைக் வாட் அபிஷேக் சர்மா has got. The moment you completely open it, when the ball follows you, if it defeats you in angle and bounce, நான் திருப்பியும் சொல்றேன், கனெக்ட் ஆயிருந்தாலும் கொடையேறி இருக்குமே ஒழிய you would have never got height or elevation. வேற சிவம் தூபே பாருங்க, ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி 3 ஸ்டம்பையும் விட்டுட்டாரு. his front foot is open, but it is not as much as Abhishek Sharma. It is pointing towards mid-off. Only when it's pointing towards mid-off, you can have the head in line with the ball. When you get beaten by the angle or in the air, still you can adjust and maneuver it and flick it. But Abhishek Sharma, new ball where his front foot is opened and completely cleared and pointing towards mid wicket. அவருக்கு அட்ஜஸ்டே பண்ண முடியாது. அந்த ஷார்ட் ஆர்ம் புல் அவர் அடிச்சு தான் ஆகணும். ஒன் திங் இஸ் a நியூ பால், ஜுக்குன்னு இன்னும் குயிக்காவும் வரும். உங்க ஆங்கிள் சறுக்குன்னு அவருக்கு உள்ளே வந்துச்சு. he was in a no position to play that shot, to be honest with you. இதே உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா புரியும்.
அந்த பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் பாருங்க, வேர் இட் டிஃபீட்டட் ஹிம் அண்டர்நீத் த பேட்டர், நாட் ஆன் டாப் ஆஃப் த பேட்டர். இதே ஐபிஎல் என்ன இருக்கும், பவுன்ஸ் would have been even more better. இந்த சிச்சுவேஷன்லயும் பவுன்ஸ் உங்களுக்கு பெட்டரா இருந்ததுன்னா பட்டார்னு அங்கே அந்த ஹிப் டிரைவே இல்லைன்னா நீங்க அடிச்சீங்கன்னா கூட 6 போயிடும், சின்ன பவுண்டரி வேற. சோ திஸ் இஸ் வாட் எனக்கு தெரியல. I cannot be asked to say that it is not a pre-planned thing by them. I would rather say the technical glitch what Abhishek Sharma has got is the one which is not allowing him to do what he normally does in IPL. So IPL ல வந்துட்டு உங்களுக்கு இது 6 போயிடும், இங்க வருதுங்கும் போது இப்ப 2 மேட்ச் 2 டைம் ஆஃப் ஸ்பின்னர் அவுட்டா இருக்கானா, now people will try and take it as a weapon to use off spinner against him straight away thinking. உடனே நீங்க ரொம்ப சாமர்த்தியமா ஏடன் மார்க்கரை வச்சு நியூ பால் போட்டுருவீங்களே, நீங்க போட்டு வச்சு ஒரு நொறுக்குனதுக்கு அப்புறமா ஏன்யா ஏடன் மார்க்கரமா போய் போடுவியாயா, ஏடன் மார்க்கரமும் இவங்களும் ஒன்னாயா அப்படின்னு நீ அடுத்த ப்ரிவியூல வந்து கேப்ப, போடுவீங்கல்ல. அது என்னது கோம் மனே அப்படின்னு சொல்லி மார்க்கரமா போட்டு அடி வாங்க போறீங்க. அதான் நடக்க போகுது. 100% ஐடம் மார்க்கரம் தான் போடுவாரு. அவங்கெல்லாம் நான் இப்பயும் சொல்லிடுறேன், அவங்க எப்படி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணேன்னா ஒரு 700 பால் பார்ப்பேன் ஒரு பேட்ஸ்மேனுக்கு. இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கடைசி 2 டிஸ்மிசல் என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த கடைசி 2 டிஸ்மிசல் எப்படி இருக்குன்னா, ஓகே இந்த பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல் அது 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு அவுட் ஆயிட்டா அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் என்ன ட்ரெஜெக்டரியில போட்டிருக்கான், பால் அப்படியே நிறுத்துறானா சாண்ட்னர் மாதிரி, இல்லைன்னா ஒய்ட் ஆஃப் த கிரீஸ் வந்து உள்ள சொருகிறானா, அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இஸ் காட் அவுட் டு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ட்வைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அப்படின்றாங்க. சோ நானும் திருப்பி சொல்றேன், மாக்ராம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு ட்ரிஃப்ட் கிஃப்ட்லாம் எதுவும் கிடையாது, பெரிய ஃபிங்கர்ஸ் இருக்கு, குவிக்கா போடுவாரு ஒழிய லென்த்து மிஸ் பண்ணா இதே பால் நீங்க சொல்ற மாதிரி தூக்கி 100 மீட்டர் வந்து மிட் விக்கெட்ல பிக்கப் புல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இப்பயே சொல்லிடுறேன். சரி, ஓகே. அபிஷேக் அடுத்த மேட்ச் எப்பா ஆஃப் த மார்க் வந்துருப்பா ஐசிசி வேர்ல்ட் கப்ஸ்ல. என்னங்க அபிஷேக் மட்டும் விளாண்டாமா, சஞ்சு அடிச்ச போது அத்தனை குரல் இருக்கு, உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேக்குது. பீடாக கேட்டுருவோம். பீடா அப்ப இப்ப அபிஷேக் சர்மா 3 மேட்ச் அடிக்கலாம், அபிஷேக் சர்மா கச்சாக் பண்ணிட்டு சஞ்சு எடுத்து வந்துடலாமா, சஞ்சு அடிக்கிறவன சஞ்சுவை கச்சாக் பண்ணிட்டு அபிஷேக் பண்ணவன அவனை கச்சாக் பண்ணிட்டு சுப்மன் கில் இப்படி எடுத்துன்னு வரலாமா? உன்னோட தாட்ஸ் என்ன? 3 டக் அடிச்சிருக்காரு, வை நாட் அப்படின்னு எல்லாரும் கேட்கறது உன் காதுல விழுதா? இல்ல தம்பி, நான் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்கறது காதுல விழுதா? இந்த பெருசா விழுந்து நானே கீழே விழுற அளவுக்கு ஆயிடுச்சு, நமக்கு தள்ளுது. இல்ல நான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன், அது நீங்க வந்து டஸ் இட் மேக் சென்ஸ் சொல்லுங்க, வியூவர்ஸ் கேன் ஆல்சோ கமெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் இன் ஷார்ட்டர் ஃபார்ம் ஆஃப் த கிரிக்கெட்ன்றத இந்த செலக்டர்ஸுக்கும் சரி இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி ப்ரூவ் பண்ணிட்டாரு என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப விராட் கோலி 3-0 அடிச்சாலோ ரோஹித் சர்மா 3-0 அடிச்சாலோ அவங்கள டிராப் பண்ணுன்னு யாராவது சொன்னா அதெல்லாம் நான் காதலியே வாங்கிக்க மாட்டேன். ஓகே, சஞ்சு சாம்சனும் அந்த லெவல்ல தான் இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அவரை நம்பர் 5க்கு டிமோட் பண்ணி அதுக்கப்புறம் டிராப் பண்ணி அவர் திரும்பி வந்த உடனே இந்த சத்தங்கள் ஜாஸ்தியா போயிடுச்சு. சேம் கேஸ் வித் சுப்மான் கில் வாஸ் நாட் ரியலி சிமெண்டட் இஸ் பிளேஸ். இப்ப சூரியகுமார் யாதவ் வந்துட்டு நிறைய பேர் எனக்கு பர்சனல் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சாங்க, நீங்க சூரியகுமார் யாதவ் பற்றி பேச மாட்டேன்றீங்க, கடைசி 15 T20ல அவர் ஆவரேஜ் 13.8ன்னாங்க. இந்த டோர்னமெண்ட் ஆறதுக்கு முன்னாடி தான் உங்கள்கிட்ட சொன்னேன், இஸ் கோயிங் டு பி தி டாப் 3 ரன் கெட்டர்ஸ் இன் தி டோர்னமெண்ட்னு. சோ இப்போ he has established himself, சிவம் துபே has established himself, பாண்டியா has established himself. அப்படிங்கும்போது நீங்க 3 மேட்ச்ன்றதுனால அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ணணும்னு கரகோஷம் எழுப்புனீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா யாருமே பிளேயிங் லெவல்ல ஆடவே முடியாது. எவ்ரி பிளேயர் வில் ஃபெயில் அட்லீஸ்ட் 3 or 4 games in a row unless otherwise according to your thinking is my future, I have got no problem, maybe உன்னோட அப்ரோச் கொஞ்சம் பாத்துக்கிறியா ராஜா அப்படின்னு சொல்லுவேனே ஒழிய அபிஷேக் சர்மா இன்னும் 2 மேட்ச் 0 அடிக்கிறியா, நீ அடி, நீ தான் எனக்கு ஃபியூச்சர், நீ தான் எனக்கு நிறைய வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுப்ப, நீ இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ். இல்ல ஆக்சுவலி நீ அடிக்கடி சொல்ற விஷயம் எல்லா பாலும் சுத்தக்கூடாது, அதிகமா சுத்தலாம் அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று சொன்னேன். WPLலயும் அந்த டயலாக் பொருந்தும், ஏன்னா ஷெஃபாலி பெருமாள் அந்த மாதிரிதான் அதிகமா தான் சுத்துறான். எனிவே கமிங் பேக், நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி அப்ரோச் எஸ்பெஷலி எடுக்கும் போது தட் இஸ் தி அப்ரோச் நீ ஒத்துக்கல, ஆனா இந்தியன் டீம் அந்த அப்ரோச் தான் எடுத்திருக்காங்க, அதை ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அப்ரோச் எடுக்கும் போது நீ இந்த மாதிரி ஒருத்த ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுற பிளேயர் டக்கஸ்டான் டிராப் பண்ணனா அவன் திரும்பி வந்த போது அந்த அப்ரோச் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவன் அப்புறமா செல்ஃபிஷா நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவான். சோ இட்ஸ் டபுள் ஹெடட் ஸ்வார்டு. நீ சஞ்சுவும் இதே தானே, ஒரு டைம்ல நீ சொன்ன மாதிரி ஸ்டாரா எஸ்டாப்ளிஷா தான் இருந்தான். பட் ஐ திங்க் இதெல்லாம் நேரத்தை குறிக்கிறது தான் நினைக்கிறேன் பீடாக். ஐ திங்க்
அபிஷேக் சர்மா அவன் என்ன ஒரு விஷயம்னா அந்த 5 ஓவர் 6 ஓவர்ல மேட்சை ஜெயிச்சு கொடுத்துறான். அண்ட் நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டான். அவன் வந்து இட்ஸ் நாட் லைக் அவன் வந்து 200 அடிச்சான் அதுக்கப்புறம் அடிக்கல அந்த மாதிரிலாம் இல்ல. வரிசையா அடிச்சு ஜெயிச்சு கொடுத்ததுனால இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்செல்ஃப். நீ சொல்ற கரெக்டா இல்லையா? அதாவது ஈஸியா விளக்கிறேன். நான் எப்பவுமே வந்து வாழ்க்கை தத்துவங்கள் நிறைய பேசுவேன். என்ன இருந்தாலும் சரி, உங்களுக்கு குழம்புல வந்து உப்பே இல்லைன்னாலும் சாப்பிட்டுட்டு தினமும் நீ தாண்டி ஐஸ்வர்யா ராய்னு சொன்னாதான் உங்களுக்கு சமையல் 3 வேளையும் வரும். ஓகே, அதுக்கு கிளியரா சொல்லிடுறேன் உங்களுக்கு நானு. நீங்க வாட் எவர் இட் இஸ் அதை பண்ணீங்க. சமைக்கிறதுக்கு எதுக்கே ஐஸ்வர்யா ராய் சொல்றேன் நானு. அது ஏன் உங்களுக்கு சமைக்கிற இது, அது எண்ணெய் இது, அதுல எல்லாம் நடிகை த்ரீஷா வரலையா? எதுக்கு நடிகை த்ரீஷா இது பண்றாங்க? ஒரு செந்திலோ ஒரு கவுண்டமணியோ வைக்கலாம்ல. எதுக்கு வந்து த்ரீஷா வந்து எண்ணெய் விளம்பரத்துல வராங்க? நான் கேட்கறேன் உங்களை. வந்தது அது வந்து ஜோதிகாயா என்ன விளம்பரத்துல வந்தது? சரி, ஏன் ஒரு கவுண்டமணியோ ஒரு செந்திலோ இல்லைன்னா ஒரு வேற யாரோ ஒருத்தர் வர வேண்டியதானே? வடிவேலுவோ வர வேண்டியதானே? எதுக்கு ஜோதிகா இது பண்றாங்க? எனக்கு அவ்வளவு கேட்கறதாரு எதுவும் தெரியும். ஏன் வெங்கடேஷ் பட் வராரு? அதைத்தான் சொல்றேன். அதனால தினம் 3 வேளை உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா குழம்புல உப்பு இருக்கோ இல்லையோ நீ சொல்லித்தான் சாப்பிட்டுட்டு வாட் எவர் இட் இஸ், அதுக்கப்புறம் தலையில அடிச்சு தண்ணியை குடிச்சிட்டு ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொன்னாதான் வாழ்க்கை ஓடும். அதே தான் இங்கேயும் உங்களுக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பரவாயில்ல, 3 மேட்ச் நீ ஃபெயில் ஆட்டியா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை டிராப் எல்லாம் பண்ண மாட்டேன், கொஞ்சம் ஷார்ட் செலெக்ஷன்ல பார்த்து ஆடு. கொலம்போல நம்ம இன்னொரு மேட்ச் கூட ஆடலாம், செமிஃபைனல்ல நமக்கு தெரியாது எப்படி போகும் என்னன்னு தெரியாது, பிச்சர்ஸ் எல்லாம் வேற ஸ்லோவா இருக்கும், அவ்வளோ ட்ரூவா வரமாட்டேங்குது, கொஞ்சம் பாத்திரா செல்ல குட்டி அப்படின்னு சொல்லுவேன் ஒழிய அவர் தலையில நான் நீங்க சொல்ற மாதிரி கல்ல வச்சேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, இன்னொருத்தர் நம்ம வீர பாண்டிய கட்டப்பொம்மை மாதிரி அதுக்கப்புறம் சீசன் பண்ண வச்சிருவார் பேட்டை. யூ ஆர் வெரி ரைட் ஆன் தட். நத்திங் ஷுட் பி டோல்ட் டு யூ, ஜஸ்ட் ஷார்ட் செலக்ஷன் டு பி ப்ரிசைஸ். ஏகப்பட்ட டாபிக்ஸ் பத்தி பேசணும். வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டாரு, பும்ரா நல்லா போட்டாரு, ஜஸ்ட் டூ குட் ஃபார் தம். சிவம் துபே வேற லெவல்ல அடிச்சாரு. அவரோட அந்த பெரிய பெரிய தூரமான கை, நீளமான கைப்பிடா, நீ ரேஞ்ச் எல்லாம் மிஸ் பண்ணா ஸ்பின் போடவே முடியல. எப்பெல்லாம் இந்தியாவுக்கு தேவைப்படுதோ 1000 விஷயம் சொல்லலாம் பீடா. நீ எல்லா இடத்துலயும் போன வருஷம் கூட T20 வேர்ல்ட் கப்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க 2024ல. ஆனா இந்தியாவுக்கு எப்ப தேவையோ அப்ப ரன்னை இறக்கி இருக்காரு, ஷோல்டர் இறக்கி இருக்காரு, குனிய மண்டைய கீழே போட்டு அடிச்சிருக்காரு ரன்னு. எட்டகே இந்த மேட்ச் இந்தியா தேவையில இருந்தாங்க, ஒரு ஸ்பாட் ஆஃப் பாதர்ல இருந்தாங்க. நெதர்லாந்து சூப்பரா போட்டிருந்தாங்க. அவர் அந்த நீளமான கை, நீளமான கால் ரெண்டுத்தையும் தூக்கி ஓரமா வச்சு பின்னி பெடல் எடுத்துட்டாரு. இதெல்லாம் அசைட் அதை பத்தி பேசியிருக்கோம். அப்புறம் அபிஷேக் சர்மா பத்தி பேசியிருக்கோம். டீடைல் லெங்தி செக்மெண்ட். திருப்பி அபிஷேக் வெளில போனோமா, சஞ்சு டிபேட், சஞ்சு அப்படித்தானே போனாரு, அதையும் எடுத்து வச்சிருக்கோம். ஆஸ்திரேலியா வெளில போனதை பத்தி பேசியிருக்கோம். அவங்க போலிங் அட்டாக் எங்கடா போகுது அப்படிங்கிற நிலைமையில இருக்கு அப்படின்னு ஒரு அபாய சங்கு ஊதி இருக்காரு பீடாக. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் எயிட்ஸ்ல என்ன நினைக்கிறீங்க? எந்தெந்த டீம்ஸ் போய் சேரணும், அந்த டீம்ஸ் போனா நல்லா இருக்குமா, போனா காம்படிட்டிவா இருப்பாங்களா, இவங்க எல்லாம் ஆஃப் சீசன் பண்ணணுமா, கத்தியை எப்ப சாணம் பிடிக்கணும், சாணம் பிடிச்சிட்டு தான் கத்தியை எடுத்துன்னு வரணும் அந்த மாதிரி போட்டிங்கிறது என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இந்த எபிசோட் ஆஃப் சாம்பியன்ஸ் வாட்ச் இத்துடன் நிறைவடையுது.